இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி கூட கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா மொத்தமா ஏமாத்தி நிக்கிறீங்க. உங்களை இப்போ கொல்லும் போல தோணுது. மலு அட கடவுளே சித்தி சித்தி விடு சித்தி உனக்கு என்ன அறிவு இருக்கா? இங்க பாரு இங்க இருந்து வெளிய மரியாதையா வெளிய போடா. வாய மூடுன்னு சொன்னேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? தெருநாயே, பொறுக்கி, அயோக்கிய பயலே, ராஸ்கல், சாக்கடையில நெளிற புழுவே, ஏன் மேலேயே கை வைக்கிறியா? நீ ராணு மேலேயே கை வைக்கிறியா? டேய், நீ தெரு நாயை விட ரொம்ப கேவலமானவன்டா. லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிப்பியா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி உனக்கு இருக்காடா? முதல்ல அவளுக்கு தகுதியானவனா வந்து நில்லு. அவளுக்கு உன் மேல ஆசை வர மாதிரி முதல்ல நடந்துக்க. மனசுக்குள்ள அன்பை நீதான் வளர்க்கணும். இந்த திமிர்த்தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது காட்டு. மரியாதையா இங்கிருந்து போயிடலன்னா செருப்பால் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவேன். போடா இங்கிருந்து. நீங்க என்ன விரட்டுவீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாதா? மண்டபத்துல ரிஷி மாமா தான் மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா? அக்காக்கு பதிலா அங்க கமல் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா கடவுள் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அட பாவிங்கள, மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்களா? சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கேளுங்க கேளுங்க, புது புது கதை வருது பாருங்க. எல்லாரும் சேர்ந்து புத்திமதி சொல்றீங்களா? போக போக பாம் மேல பாம் போடுறீங்க. சித்தி, இந்த தடவை நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் ஏதோ விளையாட்டுத்தனமா போயிட்டு இருந்தது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல. நான் எல்லாரையும் பழி வாங்கி தீருவேன். உங்க எல்லாரையும் பழி வாங்கலன்னா என் பேர் பல்விந்தரே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கல, என் அப்பனுக்கு நான் பிறக்கலன்னு அர்த்தம். பாப்பீங்கல்ல. கிளம்பு. ரொம்ப தொல்றீங்க. ஆமா, கிளம்பு. ஒழுங்கா முதல்ல நில்லு. ஒழுங்கா முதல்ல நிக்க கத்துக்கோ, சரியா? நிக்க கூட முடியாம தடுமாற. உனக்கு பம்பு பண்ண உரிமையே இல்ல. எதுக்காக தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்க சொல்லு. நீ எல்லாம் பேசுற. நீதான் ரொம்ப கேவலமானவன். உன் மேல எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்பெல்லாம் நீ ஒரு ஆளே கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மாமா இப்ப அக்கா கூடவே இருக்காரு. இனிமே ஒன்னாதான் இருப்பாங்க. அதனால போயிடு. போடா. நல்லா இருக்கு, பரவாயில்ல. உன் திமிர காட்டுற. போடா. நான் யாருன்னு காட்டுறேன். ஒழுங்கா போயிடு. வெளிய போடா. ஷாலு, கதவை மூடு. சித்தி சித்தி, சித்தி நீங்க உட்காருங்க. என்னாச்சு? உட்காருங்க. சித்தி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. சித்தி, தண்ணி. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறேன்னு தெரியும். நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க என்ன நடக்கும், யாரு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இங்க பாரு லக்ஷ்மி, என் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிலருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காது. ஏகப்பட்ட கேள்விகள் வரும். பட் ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. அண்ட் இந்த விஷயத்தை நான் கடவுள் முன்னாடியே சொன்னேன். இதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கப்பட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். அண்ட் நானும் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். அதனால ப்ளீஸ் நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. எல்லாம் நல்லதே நடக்கும். ஒருவேளை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீ ஜஸ்ட் என்ன பாரு, என் முகத்தை பாரு. நான் எதுவும் ஆகப்பட மாட்டேன். உள்ள வரக்கூடாது. உன்கிட்டதான் நான் உன்கிட்டதான் சொன்னேன்.
உள்ள வரக்கூடாது. அவ வருவா அத்தை. ஏன்னா அவளை கூட்டிட்டு வந்ததுன்னா ரிஷி டோன்ட். அவ இந்த வீட்டை விட்டு போயாச்சு. இந்த வீட்டுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாச்சோ எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் இவளை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். எனஃப். ஏன் அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றது உங்க காதுல விழுலியா? இவளை இங்க கூட்டிட்டு வந்ததுன்னா லக்ஷ்மி எதையும் பாழாக்கல, அவ பாழாக்கவும் மாட்டா. அவ எதையும் கெடுக்கல. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் லக்ஷ்மி தான். அதனால ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. ரிஷி, உனக்கு என்ன ஆச்சு? வாட்ஸ் ராங் வித் யூ? அதோட என்ன இது இவ்வளவு போய் கூட்டிட்டு வந்திருக்க? ஓ வெயிட், உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல? சோ டிவோர்ஸ்க்கு அப்புறம் இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தானா, ஐ மீன் எந்த உறவோட இருப்பா, எந்த உரிமையில இருப்பா? இத பத்தி நீ யோசிச்சியா? இது இவ மாமியார் வீடும் கிடையாது. யூ ஆர் ரைட். ஏன்னா இது மாமியார் வீடு இல்ல, அப்பா வீடு. ஏன்னா இவளை நான் பொண்ணா ஏத்துக்கிட்டேன். அந்த உரிமையில ரிஷி தாராளமா லக்ஷ்மியை உள்ள கூட்டு வரலாம். போதும்னா, உங்க பையனுக்கு என்னால இத புரிய வைக்க முடியல. அதோட நீங்க பேசுறீங்கல்ல, என்னுடைய லக்ஷ்மி என்னுடைய லக்ஷ்மி என்னுடைய பொண்ணுன்னு. இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாதுன்னா. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும். சோ டிவோர்ஸ்க்கு அப்புறம் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருந்தா மக்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, அசிங்கமா இருக்கும். அதோட நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? ஓ மை காட், நம்ம இமேஜ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டை விட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ அத பத்தி நாங்க எதுவுமே கேட்கலையே. என்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன். அதனால இந்த உலகம் என்ன நினைக்கும், என்ன யோசிக்கும்னு நாங்க கவலைப்பட்டதும் இல்ல, கவலைப்பட போறதும் இல்ல. எக்ஸாக்ட்லி நீங்க சரியா சொன்னீங்க பாட்டி. ஆனா நம்ம மனசாட்சிக்கு எதிராக ஏதாவது செய்யும் போது நமக்கு வலிக்கும். உலகத்துக்கு பயந்துகிட்டு நமக்கு நெருக்கமானவங்களை விட்டுட்டு அதுவும் வலிக்கும். கண்டிப்பா வலிக்கும் அத்தா. இந்த ஊருக்கு பயந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நாம தப்பு பண்ணக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், நீ குறுக்க பேசுறதுக்கு அவசியமும் இல்ல, அதுக்கு உரிமையும் இல்ல. மாம், ரிஷி வந்து சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? என்ன பார்த்து பேசுறீங்க? ஹவு கேன் யூ மாம்? உங்க வார்த்தை என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு. கேன் யூ ஈவன் இமேஜின்? அதோட நீங்க என்ன இந்த பட்டிக்காட்டு பொண்ணு லக்ஷ்மி கூட போய் கம்பேர் பண்றீங்க, இவ கூட வச்சு பேசுறீங்க. போது வாய மூடு. நீ தானே சொல்லியிருக்க வீட்டுல பெரியவங்க முடிவு எடுத்தாங்கன்னா சின்னவங்க குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவல்ல. நான் தானே பெரியவ, அதனால நான் தான் முடிவு எடுக்கணும். லக்ஷ்மி கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வருவா, இங்கதான் இருக்க போறா. இந்த வீட்டு மகளா இருப்பா. பட் மாம், போதும்.